ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, செக் ஏயு பேங்க் கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்றதுக்கு முதல்ல வந்து செக் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ண உடனே இதான் டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்ட்ல வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதாவது என்னென்ன கிரெடிட் கார்டுல என்னென்ன டியூலாம் இருக்கு அப்படின்றத காட்டுவாங்க. ஸோ அடுத்தது இந்த கார்னர் ரைட் சைடுல பாருங்க கன்டினியூன்னு இருக்கா? ஸோ எனக்கு கன்டினியூ இருக்கு. ஏன்னா நான் ஓப்பன் பண்ணிட்டு பேக் வந்தேன். ஆனா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, செக் கிரெடிட் கார்டு அப்படின்னு வரும். ஸோ நீங்க அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே அந்த கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்ட அட்வர்டைஸ்மென்ட் குடுத்திருப்பாங்க. ஸோ அதுல நம்ம என்ன பார்க்கிறோம்? இந்தியா ஃபர்ஸ்ட் எல்இடி கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நெறைய யூடியூபர்ஸ் ஷார்ட்ஸ்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த கிரெடிட் கார்டுல வந்து எல்இடிய வந்து குடுத்திருக்காங்க. ஏதாவது டிரான்சாக்ஷன் பண்றப்ப, டேப் பண்றப்ப வந்து என்ன ஆகும்னா, லைட் க்ளோ ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு புதுவிதமானதா இருக்கு. ஸோ வாங்க அப்ளை பண்ண போகலாம். ஸோ அதுக்கப்புறம் இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 12% வரையும் வந்து ரிவார்ட்ஸ் இருக்காம். அதுவும் செலக்டடான ஷாப்பிங் சைட்டுக்கு. அதாவது அமேசான் பிரைம், பிளிப்கார்ட்டுக்கு, பிக் பாஸ்கெட். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து 12% ரிவார்ட்ஸ் இருக்காம். அது மட்டும் இல்ல, ஃபிளைட் டிக்கெட்ஸ் புக் பண்றோம்ல, ஸோ அதுக்கும் 12% வரை ரிவார்ட்ஸ் இருக்குன்றாங்க. அடுத்தது யூட்டிலிட்டிஸ் பில்ஸ், அதாவது கரண்ட் பில்லு, வாட்டர் பில்லு, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ். ஸோ இந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து 12% வரையும் ரிவார்ட்ஸ் இருக்குன்றாங்க. அடுத்தது அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா 5% வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்காம். எதுக்குன்னா அதர் பிராண்ட்ஸுக்கு. அதாவது இதுவரையும் நம்ம என்ன பார்த்தோம்? ஸோ ஃபேமஸான பிராண்ட்ஸ் பார்த்தோம்ல, அமேசான், பிளிப்கார்ட். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா அதர் பிராண்ட்ஸ். அதர் பிராண்ட்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா 5% வரையும் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. அடுத்தது அப்படியே கீழே வந்தீங்கன்னா 2.5% வரையும் ரிவார்ட்ஸ் இருக்காம். எதுக்குன்னா இந்த யூபிஐக்கு. இப்போ நம்ம வாங்குற இந்த கிரெடிட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ரூபே கிரெடிட் கார்டு. ஸோ அதனால நீங்க கடைகள்ல போனீங்கன்னா கூகுள் பே மாதிரி நம்ம ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ண முடியும். அப்படி ஸ்கேன் பண்ணி பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து 2.5% வரையும் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்காம். அடுத்தது 1% வரையும் வந்து வேவர் இருக்காம். அதாவது பெட்ரோலுக்கு. ஸோ நிறைய கிரெடிட் கார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் போடுறப்ப ஒரு ₹2 ₹3 வந்து சார்ஜஸ் போடுவாங்க. ஸோ நான் இதுல என்ன சொல்றாங்கன்னா, மொத்தமா மந்த்லி ஸ்டேட்மெண்ட்ல வந்து 1% வரையும் வந்து நம்ம எவ்வளவு பெட்ரோல் போட்டிருக்கோமோ அதுக்கு வந்து 1% வந்து வேவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா 1% வந்து ரிவார்ட்ஸ் ஆன் த ரெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரெஸ்ட்னா மந்த்லி பில்ல வந்து இப்போ நீங்க ஒரு 10,000 நீங்க செலவு பண்றீங்க அப்படின்னா, அந்த 10,000க்கான 1%க்கான ரிவார்ட் கிடைக்குமா? அதாவது அது குறிப்பிட்ட ஒரு டிரான்சாக்ஷனுக்கு. ஒருவேளை வந்து ஒரு 2 சூப்பர் மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை வந்து ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வந்து எலிஜிபிள் இருக்கும். அந்த மாதிரி நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து எலிஜிபிள் டிரான்சாக்ஷனுக்கு மட்டும் 1% வரையும் கேஷ்பேக் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இது நம்ம என்ன இது எலிஜிபிள் டிரான்சாக்ஷன் அப்படின்றத உங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ அதை நம்ம அடுத்த ஒரு வீடியோ நம்ம போடலாம். ஒருவேளை இந்த வீடியோ நல்லா போச்சு அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா முக்கியமான விஷயம். ஸோ நமக்கு கிடைக்கிற அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸா தானே வருது. ஸோ 2 பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு ₹1 அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை வந்து 1000 பாயிண்ட்ஸ் நான் வந்து சேர்த்தேன் அப்படின்னா, ஸோ 2 பாயிண்ட்ஸ் வந்து ₹1 ஸோ ₹500. ஸோ இதான் கணக்கு. ஸோ இதான் அந்த எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ வாங்க ஸ்டார்ட் த அப்ளிகேஷன் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுத்த உடனே என்ன வருது அப்படின்னா, மேரிடா அன்மேரிடான்னு கேட்கறாங்க. ஸோ மேரிட்னா மேரிட் போடுங்க. அடுத்தது வந்து மதர் நேம் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் உங்க மதர் நேம் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன கொடுங்க அப்படின்னா இனிஷியல் கொடுங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி கேட்கறாங்க. ஸோ எல்லா கிரெடிட் கார்ட்ஸ்க்கும் நீங்க என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ ஸோ அந்த மெயில் ஐடியே வந்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ கொடுத்து கண்டினியூ கொடுங்க. கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்க கிரெடிட் ரிப்போர்ட்ல இருந்து நீங்க இது என்ன உங்களுடைய அட்ரஸ் வந்துடும், வீட்டு அட்ரஸ். ஸோ இந்த எந்த வீட்டு அட்ரஸோ அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த உடனே ரெண்டா இல்லைன்னா ஹோம்ல இருக்கீங்களா இல்லைன்னா கம்பெனிஸ் இல்லைன்னா வந்து எது மூலமா தங்குறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ ரெண்ட்னா ரெண்ட், இல்லைன்னா ஹோம்னா ஹோம் கொடுங்க. ஸோ நான் வந்து ரெண்ட் கொடுக்குறேன். ஸோ ரெண்ட் கொடுத்த உடனே உங்களுடைய எஜுகேஷன் கேட்கறாங்க. ஸோ கிராஜுவேட்டா இல்லை அதுக்கு மேலேயா இல்லை 12தா இல்லை அது கீழேயா அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அது என்னவோ நீங்க அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்த உடனே சாலிடா, செல்ஃப் எம்ப்ளாய்டு, ரிட்டையர்டா இல்லைன்னா வந்து அதர்ஸான்னு கேட்கறாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. ஒருவேளை நீங்க சேலரி கொடுத்தீங்கன்னா அந்த கம்பெனி நேம் அதர்ஸ்ன்னு இருக்கு பாருங்க, அந்த இடத்துல வந்து உங்க கம்பெனி நேம் போட்டு பாருங்க. உங்க கம்பெனி நேம் வரல அப்படின்னா அதர்ஸ்ன்னு கொடுக்கணும். அதர்ஸ்ன்னு கொடுத்துட்டு அது கீழே வந்து உங்களோட கம்பெனி நேமை வந்து கொடுங்க. கொடுத்து முடிச்சிடணும் உங்க டெசிக்னேஷன், நீங்க என்னவா ஒர்க் பண்றீங்க, ஒரு ப்ராஜெக்ட் இன்ஜினியர் சம்திங் அதை போடுங்க. ஸோ போட்டுட்டு கம்பெனிக்குன்னு ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்களே, ஸோ ஒருவேளை இருந்தா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம்.
உடனே வந்து கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்த உடனே உங்களுடைய கம்பெனி அட்ரஸ் கேட்குது. ஸோ இந்த கம்பெனி அட்ரஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் கேட்குது உங்களுடைய சேலரி. ஆனால் மினிமம் 25,000 இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ உங்களுடைய சேலரி அதுக்கு மேலே இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதை போடுங்க. அதை போட்டுட்டு கண்டினியூ கொடுங்க. கொடுத்த உடனே வந்து உங்களோட மறுபார்வை செய்ய சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பர்சனல் இன்ஃபோ செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கான்டாக்ட் இன்ஃபோ செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து கேரியர் இன்ஃபோ செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அட்ரஸ்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் செக் பண்ணிட்டு கீழே வந்து அலோ ஆல்னு கொடுங்க. அலோ ஆல்னு கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னே எனக்கு என்ன வந்துச்சுன்னா செக்கிங் ஃபார் எலிஜிபிள்னு லோட் ஆச்சு. லோட் ஆகிட்டு உடனே எலிஜிபிள் அப்படின்னு காமிச்சிட்டு அடுத்த பேஜ் வந்துருச்சு. ஏன்னா வந்து அப்ளிகேஷன் ஆன் ஹோல்டுன்னு வருது. ஸோ என்ன ஏதுன்னு தெரியல. உடனே வந்து ஏயு பேங்க்குக்கு நான் கான்டாக்ட் பண்ணி கேட்டேன். ஸோ அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ல ஒரு பக் இருக்கான். ஸோ சர்வீஸ் ஏதோ இஷ்யூவா இருக்கான். ஸோ அதனால வந்து ஹோல்டு இருக்கு. நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஃபியூ டேஸ் கழிச்சு வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை 2 to 3 டேஸ் கழிச்சு இந்த டேஷ்போர்ட் மறுபடியும் நான் செக் பண்றேன். ஒருவேளை இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நான் நெக்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இதுதான் அப்ளை பண்ற மெத்தட். ஸோ நீங்க அப்ளை பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க. ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.